நாட்டின் 80வது சுதந்திர தின நாளில் கோவை சிங்காநல்லூரில் உள்ள HMS சங்க அலுவலகத்தில் மாநில செயல் தலைவர் TS ராஜாமணி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரை நிகழ்த்தினார். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு. திசை தொடும் துருக்கரு என் தாய்நாட்டின் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா இமயம் முதல் குமரி வரை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று சுதந்திர போராட்ட தியாகி NG ராமசாமி அவர்கள் துவங்கிய அமைப்பு கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் சங்க வளாகத்திற்கு முன்பாக சுதந்திர தின கொடியை ஏற்றி வைப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறோம். இன்று 140 கோடி மக்களும் சுதந்திரமாக ஜனநாயகமாக நம்மை நாமே ஆண்டு கொள்கிற அரசை தேர்ந்தெடுக்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்ததுதான் இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு. சுதந்திர போராட்டத்தினுடைய தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் சத்திய போராட்டத்தை நடத்தி வென்றார்கள். சத்திய போராட்டம் என்றால் அகிம்சை வழி போராட்டம். கையிலே ஆயுதம் ஏந்தக்கூடாது, ஆயுதங்களை எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. எதிரிலே வருவன் துப்பாக்கியோடு வருவானா வருவான், ஆயுதத்தோடு வருவானா வருவான், மண்டையை உடைப்பானா உடைப்பான். அவன் துப்பாக்கி முனையில் இருக்க கத்தி வயிற்றை கிழித்து குடல் சரியுமா சரியும். ஆனாலும் நீ வைத்திருக்கிற ஒரே ஆயுதம் சத்தியம் என்கிற உன்னுடைய கோரிக்கை, கொள்கை, நோக்கம் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும், இந்திய நாட்டு மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்கிற சத்தியம் என்கிற ஆயுதத்தை நோக்கி நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்று போதித்த தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள். அதே போல அவரும் வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார், இந்திய நாட்டு மக்களையும் வாழ வைத்தார்கள். அவர் நடத்திய முதல் சத்தியாகிரக போராட்டம் 1917 பீகார் மாநிலம் சம்பாரன் மாவட்டத்தில் அவரை பயிரிடுகிற விவசாயிகள் இதைத்தான் பயிரிட வேண்டும் என வெள்ளை ஏகாதிபத்தியம் வற்புறுத்தி குத்தகைதாரை போல அடிமலை போல வேலை வாங்கப்பட்ட போது எதிர்த்து குரல் கொடுக்க அங்கே சென்றார். உடனிருந்து போராடினார். மாவட்ட நீதிபதி அறிவித்தார், காந்தியை இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேற்றுங்கள் என உத்தரவிட்டார். அந்த உத்தரவை மகிழ்ச்சியோடு மறுக்கிறேன். காரணம், நீதிபதி பிறப்பித்த உத்தரவை விட என் மனசாட்சி உயர்வானது. அது என்ன மனசாட்சி? இந்த மக்களுக்காக போராட வந்திருக்கிற மனசாட்சி. வந்த வேலை இன்னும் முடியவில்லை. எனவே அதை நான் மகிழ்ச்சியோடு மறுக்கிறேன். அதற்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அங்கேயே இருந்து போராடி அவர்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்த தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள். பாராட்லா படித்த மகாத்மா காந்தி கோட்டும் சூட்டும் அணிந்து வரக்கூடிய நிலையில் எந்த நீதிமன்றங்களில் வழக்காடக்கூடிய வழக்கறிஞராக இருந்தவர் தமிழகத்துக்கு 1921 சுற்றுப்பயணத்திற்காக வருகிறார். தொடர் வண்டியிலே செல்லுகிறார். மதுரையில் மேலே துணி இல்லாமல் குனிந்து வேலை செய்யக்கூடிய விவசாயிகளை உற்று நோக்குகிறார். மதுரை மேலமாசி வீதி 162 எண்ணுள்ள நண்பருடைய அறையில் அன்றிரவு தூங்குகிறார். உறக்கம் வரவில்லை. விடிய விடிய இதே சிந்தனை, இந்திய நாட்டு மக்கள் இப்படியும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் எப்பொழுது விடுதலை வரப் போகிறது, இவரெல்லாம் நல்ல துணிமணி போட்டு எப்பொழுது வீதியிலே செல்ல போகிறார் என்று உறக்கத்தை கெடுத்து சிந்திக்கிறார். அதிகாலையில் எழுந்ததும் 4 முழ வேஷ்டியை வாங்கி வர சொன்னார். மேலாடையை கலட்டி எறிந்தார். அன்று கட்டிய 1921 செப்டம்பர் 22ஆம் தேதி கட்டிய அரை நிர்வாண வக்கிரி என்று வெள்ளைக்காரன் கிண்டல் செய்தாலும் அதே ஆடையோடு கடைசி வரை வாழ்ந்து இந்த நாட்டிற்காக தியாகம் செய்திருக்கிறார். அப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதனைத்தான் RSS என்கிற மதவாத கும்பல், அந்த கும்பலின் வழியில் வந்த கோட்சே அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். எனவே இன்றும் பாரதி சொன்னதை போல நாட்டு மக்கள் பல மொழி பேசுபவர்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், பல இனத்தை சார்ந்தவர்கள். இருப்பினும் செப்பும் மொழி 18 உடையால், அவர் சிந்தனை ஒன்றுடையால். 18 மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் ஒரே சிந்தனை, இந்திய நாட்டின் குடிமக்கள் என்கிற சிந்தனையோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்று போதித்த மகாகவி பாரதி சொன்னதை போல நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சுதந்திர போராட்ட வரலாற்றில் நமது சங்கத்தினுடைய தலைவர் யாகி NG ராமசாமி அவர்களும் கோவையில் மிகச்சிறந்த புரட்சி போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி பம்பாய் புரட்சி அறிவிக்கப்பட்டனால் அந்த புரட்சியை ஏந்தி 9ஆம் தேதி சிதம்பரம் பூங்காவிலே NG ராமசாமி அவர்கள் தலைமையில் 20,000 பேர் கூடி நின்று ஆர்ப்பரித்தார்கள். ஆகஸ்ட் 12ஆம் தேதி நள்ளிரவு கொங்கன்காலி தோட்டம் முண்டிப்புதூரிலே அமர்ந்து திட்டமிடுகிறார்கள். போராட்டத்தை எப்படி நடத்துவது, புரட்சிகர போராட்டமாக எப்படி நடத்துவது என்று 6 குழுக்களை அமைக்கிறார்கள். ஒன்று, ராணுவ தளவாடங்களை ஏற்றி வர ரயிலை கவிழ்ப்பது. இன்னொன்று, சூலூர் ராணுவ விமான நிலையத்திற்கு தீ வைப்பது. இன்னொன்று, கண்ணம்பாளையம் பல்லபாளையம் இருகூர் கள்ளுக்கடைகளுக்கு தீ வைப்பது. இன்னொன்று, டாடாபாத் மின்சார நிலையத்தை தீ வைப்பது என்று
போராட்ட குழுவை பிரிக்கிறார்கள். அதே போல 13ஆம் தேதி நள்ளிரவு 2:05 மணிக்கு அருவங்காட்டிலிருந்து ராணுவ தளவாடங்களை ஏற்றி வர ரயில் போத்தனூரை கடந்ததும் சிங்கநல்லூரிலே ரயில் தண்டவாளத்தை பெயர்த்தெடுத்து 12 பெட்டிகளை சிங்கநல்லூர் குளத்திலே கபள வைக்கிறார்கள். ஆகஸ்ட் 26ஆம் தேதி கண்ணம்பாளையம் கேப்டன் KV ராமசாமி சங்கத்துடைய துணைத் தலைவர் அவர் தலைமையில் சூலூர் ராணுவ விமான தளத்திற்கு தீ வைத்தார்கள். 22 ராணுவ லாரிகள் எரிந்து சாம்பலாகியது. போலீசார் உஷாராகிவிட்டார்கள். மின்சார நிலையத்தை அடைய முடியவில்லை. பல்வேறு போராட்டங்கள் ஸ்தம்பித்து நிற்கிறது. எனவே வீடு வீடாக தேடினான். இங்கே அந்த ராமசாமி, இங்கே அந்த கந்தசாமி, யார் போராட சென்றவன் என்று சொல்லி சட்டிவானை எல்லாம் தூக்கி எறிந்து பெண்களை மிரட்டினார்கள். இருந்தாலும் அச்சம் கொள்ளாமல் போராடினார்கள். கிடைத்தவர்கள் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை. இருப்பினும் அன்றைய ஈரோடு உள்ளிட்ட ஒன்றுபட்ட மாவட்டத்தில் 981 மொத்த சுதந்திர போராட்ட தியாகிகளில் 2 பங்கினர் தியாகி NG ராமசாமியை சார்ந்து போராடிய தொழிற்சங்க நிர்வாகிகள் தோழர்கள் என்பதை பெருமையோடு நினைவு கூர்ந்து 80வது சுதந்திர தின நாளில் சபதமேற்போம். நாடு ஒற்றுமைக்காக பாடுபடுவோம். மத மோதல்கள், ஜாதி மோதல்களுக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். உழைப்பாளர் வாழ்வுகள் மேம்பட தொழிற்சங்கத்தின் சார்பிலே அவர்களை மேம்படுத்த தொடர்ந்து பாடுபடுவோம். வாழ்க 80வது சுதந்திர தினம், வெல்க இந்திய நாட்டினுடைய ஒற்றுமை என சொல்லி முடிக்கின்றேன்.